எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். சரிங்களா? கேஎலுக்கு தனியாக டிஎருக்கு தனியாக நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம். அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை 50-50 அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 124. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 379, 675. சரிங்களா? 7/1/2025 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 193, 404. சரிங்களா? இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பழையபடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? அந்த சப்போர்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? போன மாதத்தில் 13 வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். இந்நேரம் ஒரு 2 வின்னிங் வந்திருக்கணும். இந்த மிஷின் நம்பர் டிலே, ஜாக்பாட் ரிசல்ட் இதெல்லாம் வராதனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால் யாருக்காவது மிஷின் நம்பர் ஒரு 2:33க்குள்ளார கிடைச்சா எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு உதவியாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அதில் நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் தவற விட்டால் கூட அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில், சரிங்களா, எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து தருவோம். சரிங்களா? அந்த குரூப்பில் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை கம்பேர் பண்ணி 5 செட்டு நீங்கள் எடுக்கணும். அதுக்காக சொல்கிறோம். அப்போ தான் 5 செட்டு பேர் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 2:45 to 2:50க்குள்ளே கெஸ்ஸிங் கொடுப்போம். அதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ போர்டில் ஒரு 4, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-0 நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? 4-0 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே நம்ம இங்கே அதிகப்படியாக எதுவுமே நம்ம வந்து கொடுக்கலைங்க. 4-0 மட்டும்தான் வரும். சரிங்களா? 0-0-4 மட்டும்தான் வரும். 0-0-4 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4-4-7. சரிங்களா? 4-7-4. ஸோ இது 2 நம்பருமே நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதேமாரி 4-8-4 கொடுத்துருந்தோம். அதேமாரி 704 கொடுத்துருந்தோம், 407 கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா? 2 நம்பரில் நல்ல ஒரு வின்னிங் வந்துருச்சு. 504 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு. மற்றபடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம 4-4 கொடுத்துருந்தோங்க. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு வின்னிங், சூப்பர் வின்னிங். எல்லா இடத்துலையும் வந்துருந்துச்சு. டபுள்ஸ் வந்ததுனால இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். எல்லாமே 4 பேர், 0 பேர் வச்சு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசியை ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் தவற விட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி அது அமையுன்ற மாதிரி பார்க்குறோம். நல்ல ஒரு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் வரும். எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்தரலாம். இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 8-0-3-7, பி போர்டு பார்த்தீங்கன்னா 6-8-1-2, சி போர்டு பார்த்தீங்கன்னா 4-0-3-6-9 இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. எப்பயுமே ஃபஸ்ட்டு 3 நம்பர் நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 நம்பர் எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் எல்லா இதுலேயும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்துக்கோங்க. அந்த 3 நம்பரில் எது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 8ஆம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் காமிக்குதுங்க. சரிங்களா? 8 அதோடைய பவர் 3. சரிங்களா? 0. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் கேரண்டியாக வந்து ஏதாவது ஒரு போர்டில் இருக்கும். நம்ம அப்படி தான் எல்லா போர்ட்லேயும் பாருங்கள் 8-0-3 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4ஆம் நம்பர் ரிப்பீட் வருதுங்க. மிஷின் நம்பர் வந்தப்பறம் அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. அதேமாரி 5க்கு அப்படியே 0 வருது. சரிங்களா? 5க்கு 0 வருது. அதேமாரி 3 ஒரு முக்கியமான நம்பருங்க. ஏன்னா இங்கேயும் 3, இங்கேயும் 3 வரும். உங்களுக்கு 3 பேர் வரதுனால சொல்லியிருக்கோம். ஒரு 6ஆம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம 9 கொடுத்துருக்கோம் அல்லது 1, இதையும் மிஷின் நம்பர் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம், 4 ரிப்பீட்டுன்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் ரிப்பீட் வரல அப்படின்னா இந்த நம்பர் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து ஏபிபிசி ஏசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 33 சரிங்களா, 3 3 3 2 3 1 எப்படி கொடுத்துருக்கும் பாருங்கள். எல்லாம் 3ஆம் நம்பர் வச்சு வரிசையாக கொடுத்துட்டேன். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 3 3 1 3 2. அதேமாரி 2 2 2 8 2 9ங்குது சரிங்களா. 7 ட்ரை பண்ணுங்கள். அது 7 எடுத்தால் நம்ம 9 மாற்றிருக்கோம். இதுக்காக 9 மாற்றி வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி அமைஞ்சதுனால அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம். அதேமாரி 3ஆம் நம்பரில் இன்னொரு நம்பர் இருக்குது 3 9 புரியுது. 3ஆம் நம்பரில் தான் அதிகப்படியான நம்பர் கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் நல்லபடியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6 6 8 1 8 6 6 4. ஸோ இதெல்லாம் ஒரே பேர் சரிங்களா. இந்த 3 3 எல்லாம் ஒரே பேர். 2 2 3 3. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 6 6 பேர் தாங்க. ஸோ 0 1. நேற்று மிஸ் நம்பர் நமக்கு 7 7ன்னு அடிச்சிட்டாங்க சரிங்களா. இன்றைக்கி கணக்கில் வருது. பட் இருந்தாலும் மிஸ் நம்பர் பார்த்துட்டு இதை முடிவு பண்ணிக்கலாம். 0 0 ட்ரை பண்ணலாங்க சரிங்களா. 0 0 ட்ரை பண்ணலாம். 2 3 நாளாக வந்துட்டுருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக அது தனியாக எடுத்து எழுதி கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்போர்ட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்க்குறீங்க, ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, ஒரு 100 லைக் கூட பண்ண மாட்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல சரிங்களா. ஒரு 10% கூட வீடியோ பிடிக்கலையா இல்லை என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் சொல்கிறேன். நம்மளோட கெஸ்ஸிங் ஒரு 13 வின்னிங் கடந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 35 வின்னிங் ஏபிசி மட்டுமே கொடுத்துருக்கேன். ஏபிசி 3D நம்பர்ஸ் மட்டுமே கடந்த 3 மாதத்தில் 35 கொடுத்துருக்கேன். 90 நாளில் குறைஞ்சது 85 நாள் எல்லா நாளும் 2D பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு நான் சொல்கிறேன் இவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்கோம். ஒரு 100 வின்னிங் பக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம். பட் அதனுடைய ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அப்ரிஷியேஷனாக இருக்கும். ரெண்டாவது என்ன மதிப்பளிக்கிற விதமாக இருக்கும். அதனால் நான் ரெகுலராக கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபார்மாஸ்லாம் ஃபஸ்ட்டில் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் சரிங்களா. நிறைய ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருந்தோம். இப்போ நீங்கள் இந்த லைக் பண்ணாதனால பிடிக்காதனால நம்ம மேலோட்டமாக அப்படியே கொஞ்சம் நம்ம என்ன கெஸ்ஸிங், ஸோ ஒரு 4 ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், 5 ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓவரலாக எடுத்து தர மாதிரி இருக்குது நிலமை. அந்த மாதிரி உங்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்கிறதுனால இந்த சைட்லேருந்து நமக்கு அந்த மாதிரி கெஸ்ஸிங் போயிட்டுருக்கு. டைமிங்கே இல்லை, இல்லை ஒர்க்கு, அதற்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம். கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா. இப்போயே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம். டெய்லியும் 3D தட்டி தூக்கும் அந்த அளவுக்கு எடுத்து கொடுப்போம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கம்பல்சரியாக நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக, அதில் ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தலைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ஒன்று. ரெண்டாவது இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த 5 செட் எடுக்க சொன்னீங்களா, 5 பேர் 5 ஜோடி நம்பர், ஏபிபிசிஎஸ்சியில் 5, 3D நம்பரில் 5 நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் வீடியோ வச்சு எடுக்க சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். 8 நிமிஷமும் 10 நிமிஷமும் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் வின்னிங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் அதுக்கான காரணம் ஸ்கிப் பண்ணாததாக தான் இருக்கும். வீடியோவை தெளிவாக பார்த்து புரிஞ்சிக்காததாக தான் இருக்கும் சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம். ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா. எம்சி கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதிக்கு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம் சரிங்களா. பழசில் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்க வேணாம் சரிங்களா. இது இப்போ 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணியாச்சு அது சரிங்களா. ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம், மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் போடுவோம். நீங்கள் பழசில் வரும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வராதுங்க. புது இதில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஆல்போர்ட் பார்த்துடலாம். ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8 0 கொடுத்துருக்கோம். அதிகப்படியான கணக்கில் 8க்கு சொல்லியிருந்தோம், 0க்கு சொல்லியிருந்தோம், 3 சொல்லியிருந்தோம். பாருங்கள் ஆல்போர்ட்டில் அப்படியே தான் எடுத்து கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன மேலே அமைஞ்சதோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த 8 0 அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா 3 3 2 2 அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் சரிங்களா. அது கூட 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேர் தான். இதை தான் நீங்கள் மேலே இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா சிங்கிள் போர்டு வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2ஆம் நம்பர். ஸோ கண்டிப்பாக 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இது எல்லாமே 8ஆம் நம்பருக்கு பவர் தாங்க சரிங்களா. அப்படின்றப்ப இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் ஷோராக வரும்.
சரிங்களா? அதில டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால தான் 2, 2யும் வச்சு குடுத்துருக்கோம். 3, 3யும் வச்சு வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. 8ஆம் நம்பர் வச்சு 8, 6, 8, 1 அந்த மாரி யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாரி தான் வரும். இத தவறும் பட்சத்தில தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9, 1, 6 பேர் வருங்க. சரிங்களா? என்னடா குழப்புறாங்களான்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, இதுக்கப்புறம் மிஷின் நம்பர் இருக்குது. மிஷின் நம்பருக்கு அப்புறமேட்டு 2 ட்ரையல் இருக்கு. நான் சொல்றேன் இந்த 2ஆம் நம்பர் மிஷின் நம்பர்லயும், 3ஆம் நம்பர் ட்ரையல்லயும், 8ஆம் நம்பர் 2வது ட்ரையல்லயும் போச்சு அப்படின்னா, இங்க தான் நம்ம வரணும். 6, 1, 9. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்றோம். இப்ப நீங்க கன்ஃப்யூஸாலாம் இதுல ஆவறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப கேஎல் நம்ம கேஎல் இது பண்ற எல்லாத்துக்குமே அது தெரியும். சரிங்களா? அப்படி நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு இந்த கெஸ்ஸிங்க்கு நமக்கு இது அதிகப்படியான கணக்குல வருது. இதுலருந்து 3D அமையும். சரிங்களா? இது எல்லாம் மிஷின் நம்பர்லயோ, ட்ரையல்லயோ வந்துட்டா, அடுத்து சொல்ற அந்த ஒரு விஷயங்கள். அதேமாரி 813 3D நம்பர்ஸ் பார்த்தலாங்க. 813 379 சரிங்களா? 379 இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற 3ஆம் நம்பர் இருக்கும். அங்க இருக்க நான் சொன்ன ஒரு 9ஆம் நம்பர் இருக்கும். சரிங்களா? 379 இத தான் 39 நம்ம மேல குடுத்திருப்போம். 313 881 சரிங்களா? இங்க 8ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். இங்க 1ஆம் நம்பர் சொல்லியிருக்கோம். 881 புரியுதுங்களா? எதனால அத நம்ம சொல்றோன்ட்டு? 817ங்க சரிங்க. 817 323 ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3, 3 வரும்னு சொல்லியிருந்தேன். மேல 313 குடுத்துருக்கோம். 3, 3 குடுத்துருக்கோம். ஸோ, அதில வந்து 323 இங்க உள்ளார 313 சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2ஆம் நம்பர் பேர்ல அதிகப்படியா சொல்லியிருந்தோம். 7, 2, 2, 6ங்க சரிங்களா? 2, 2, 6, 2, 2, 5 10, 13 சரிங்களா? 0, 13, 131 எல்லாம் ஒரே நம்பர் தான். சரிங்களா? இங்க கீழ வரது பூரா ஒரே நம்பரா தான் இருக்கும். உங்களுக்கு 3, 3, 9, 3, 3, 2 மேல பாருங்க இது குடுத்துருக்கோம். இருந்தாலும் இது வெளிய 2 வச்சு குடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இல்ல. அதே நம்பர் தான். 170ங்க. 2, 2, 3, 2, 2, 9 இத நான் சொல்லவே தேவையில்ல. 2, 2 பேர்ல வர எல்லா நம்பரும் அதுதான். சி போர்ட மட்டும் நம்ம மாத்தி குடுத்துருக்கோம். மாத்தி குடுத்துருக்கேன்னா, அந்த மாரி கணக்குல வரதுனால, உங்க கணக்குல ஏதாவது வந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 379 குடுத்தது இங்க 389, 839ங்க. 810, 71, 874 74 பேர் பார்த்துக்கோங்க. 154 2, 3 இடத்துல வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஷாட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 80, 64 0, 64 7, 8 நேத்து அடிச்ச மிஷின் நம்பர் பாருங்க வருது. அதனால தான் அத ஒரு கண்ணு வச்சுக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 7, 4, 6 சரிங்களா? 746, 841, 861, 851 எப்படி இருக்கு பாருங்க. 81 ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேல குடுத்துருப்போம். சரிங்களா? 810, 820 சரிங்களா? இது அப்படியே குடுத்துருக்கோம். அடுத்து இந்த லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா 753 664ங்க ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா? 664 ஃபாலோயிங் நம்பர் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டா வேணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 359 51 851 சரிங்களா? அது பவர் வச்சு சொல்லியிருக்கேன். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்குற சப்போர்ட் 2 எனக்கு பண்ணி கொடுங்க. என்னன்னா லைக் பண்ணுங்க சரிங்களா? ஒரு 500 லைக் வரணும் அந்த வீடியோவுக்கு, அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. 500 லைக் பண்ணுங்க. 1000 பேர் பார்க்குறீங்க, ஒரு 500 லைக் வர மாதிரி பண்ணி கொடுங்க. என்னைக்கு நீங்கள் அந்த லைக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் நம்ம இங்கே ஷார்ட்கட் போடுவோங்க. ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா? நீங்கள் எனக்கு வந்து என்றைக்கு ஒரு 300 400 லைக் மேலே தாண்டுதோ அன்றைக்கி தான் வந்து ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பேன். இல்லை அப்படின்னா நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வரப்போ நம்ம அதை எடுத்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெய்லி நம்ம ஷார்ட்கட் கொடுப்போம். நம்ம ஷார்ட்கட் கொடுத்தா எந்த அளவுக்கு வின்னிங் வரும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால தான் 2 நாளாக நம்ம கொடுக்கல. அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா? லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து தெளிவாக புரிஞ்சதா எம்சி கெஸ்ஸிங் கொடுக்குற எம்சி கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பை நம்பரை வந்து கெஸ்ஸிங்கை வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா? எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க்யூ.